ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு நேரம் தான். இந்த காலகட்டம் அந்த முதலீடு சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. ஜூலைல இருந்து டிசம்பருக்குள்ள பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வெளிநாட்டு வேலை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. இந்த காலகட்டம் குரு பகவான் 4ஆம் இடத்துல அதிசாரம் பெறும்போது அந்த சொந்தமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு வரக்கூடிய 6 மாதங்கள்ல இருக்கக்கூடிய வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளினுடைய பலன்களை பார்க்க போறோம். இந்த வருட கிரகங்கள்ல குரு பகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சியாக போறாரு. இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. அடுத்து வரக்கூடிய பெயர்ச்சியாகப்பட்ட அந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு திடீர் மாற்றங்களை வேலை அமைப்புல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்க போது. 6 மாதத்துல இறுதியாக ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்ப கிரகங்களின் பெயர்ச்சி, இதுதான் ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. ஒரு ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஒரு மறைவு கிரகங்களாக ஒரு நிழல் கிரகங்களாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மறைவான விஷயங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு. அதனால அதனுடைய முக்கியமான பெயர்ச்சி வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்க போகுது. இந்த 3 பெயர்ச்சிகள்லையும் எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது, ராஜயோகத்தை கொடுக்க போகுது, முழுமையான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை, இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு வாழ்க்கையை விட ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க போக ராசி என்பவர்கள் யாரு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் கடந்த ஒரு 5 வருடத்துல மிகப்பெரிய ஒரு இழப்புகளை இழந்திருப்பாங்க. தேவையில்லாத இழப்புகளா இருக்கும். இவங்களுக்கும் அந்த இழப்புக்கும் சம்பந்தமே இல்லாத சில விஷயங்களா இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர்களினுடைய வேலை ரீதியான சில விஷயங்கள்ல ஒரு ஸ்டெடியான ஒரு லைஃப் அப்படின்றது இருக்காது. ஒரு நிரந்தர வருமானம் அப்படின்றது இல்லாம தான் இருப்பாங்க. ரிஷபராசி என்பவர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக உழைக்கணும் அப்படின்ற மாதிரியான சில மனநிலை இருக்கும். அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே இந்த ரிஷபராசி என்பவர்களை கடந்த ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக ஒரு துரோகம்னே சொல்லலாம், ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படின்னே சொல்லலாம். யாரை நம்பி நீங்க சில விஷயங்களை செஞ்சிருக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு தேவையில்லாத பாதிப்புகளை கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி என்பவர்கள் குடும்பத்தின் மீது மிகுந்த ஒரு அக்கறை உடையவர்களாக இருந்திருப்பாங்க. அந்த அக்கறை எல்லாமே வீணாக போச்சு அப்படின்னு நினைக்கும் போது சில இடத்துல மன வேதனைகள் அதிகப்படியாக இருந்திருக்கும். அதே நேரத்துல வேலை ரீதியாக தொழில் ரீதியாக எல்லாம் சில பாதிப்புகள் இருந்தாலும் இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இவர்களுக்கு மிக ஒரு மன வருத்தத்தை கொடுத்திருக்கும். அதிலிருந்தெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது மிகவும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போகுது. ஏன்னா இந்த குரு பெயர்ச்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடத்துல பெயர்ச்சியாக போது. அடுத்து பாத்தீங்கன்னா அவர் அதிசாரமும் அடைகிறார். இந்த நவம்பர் மாதம் அந்த குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு அதிசாரம் அடையும் போது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ், அதாவது நமக்கு ஏதாவது ஒரு ஜாக்பாட் அடிக்காதா, நமக்கு ஒரு வாய்ப்பு வந்தா போறோம், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம அதை ஒரு நல்ல ஒரு முயற்சிக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவுக்கு அந்த வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. தொழில் சம்பந்தப்பட்டு முதலீட்டாளர்கள் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், அதாவது இந்த ரிஷபராசி என்பர்கள் நான் தொழில் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், எனக்கு பணம் இல்லை, வருமானம் இல்லை, என்னைய நம்பி இன்வெஸ்ட் பண்றவங்க யாருமே கிடையாது, ஏன்னா எல்லா இடத்துலையும் எனக்கு எதிரிகள் தான் அதிகமா இருக்கிறாங்க, என்னுடைய தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்றவங்க யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த முதலீடு சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அதுதான் அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல அதிசாரம் அடையும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தொழில்ல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து அந்த சனி ஆகப்பட்டவர் உங்களுக்கு வக்ரம் அடைகிறார். வக்ர பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இது நாள் வரைக்கும் சாதாரணமாக பேசிட்டு இருந்த இந்த ரிஷபராசி என்பவர்கள், அதாவது எல்லாரிடத்துலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டா பேசுறது, எல்லார்கிட்டையும் ஒரு பணிவோட பேசுறது, அடுத்து பாத்தீங்கன்னா
யாருக்கிட்டையும் எதிர்த்து பேசாம, ஒரு அலுவலகத்திலேயே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு எதிர்த்து பேசாமல், ஒரு அதிகாரியை பார்த்து ஒரு எதிர்த்து பேசாமல், தனக்குண்டான வேலையும் சரி, மற்றவர்களுக்கு உண்டான வேலையும் சேர்த்து செய்யக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள் சனி வக்ர பார்வையாக 11ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால உங்களுடைய ஆக்டிவிட்டீஸே பார்த்தீங்கன்னா வேற மாதிரியாக இருக்கும். எல்லார்கிட்டையும் கொஞ்சம் போல்டா பேச ஆரம்பிப்பீங்க. ஒரு நம்பிக்கையோட, நம்ம இல்லைன்னா இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியாக ஒரு நம்பிக்கையோட, ஒரு உறுதித்தன்மையோட பேசுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. அந்த ஒரு சனியினுடைய வக்ரத்தன்மை கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் கால அளவிற்கு உங்களுக்கு பதவிகள் சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அந்த வக்ர பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழறதுனால சில ரிஷபராசி என்பர்கள் இவர்களினுடைய தசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இவர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வளர்ச்சிக்காக மாற்று பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கம்பெனியை விட்டு நம்ம ஏன் வேற கம்பெனிக்கு போகக்கூடாது, நமக்கு நல்ல ஆஃபர் வருது அப்படின்ற மாதிரியான சில மாற்று பாதைகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த ஒரு 5 மாத கால அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட உயர்வுகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில பேருக்கு வெளிநாட்டு வேலை கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வக்ர காலகட்டத்துல, அதாவது ஜூலைல இருந்து டிசம்பருக்குள்ள பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வெளிநாட்டு வேலை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. இந்த மாதிரியாக வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்களையும் வருமானங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் குரு பகவான் 4ஆம் இடத்துல அதிசாரம் பெறும்போது அந்த சொந்தமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு சென்ட் நிலமாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்ற மாதிரியாக இந்த ஒரு 5 மாதத்துல பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்கள் ரொம்ப முயற்சிகள் எடுப்பாங்க. அதற்குண்டான பாசிட்டிவான சில வாய்ப்புகளும் இவங்களுக்கு கிடைக்கும். அதனால அந்த சொந்தமான சொத்துக்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு அமைப்பு இந்த 6 மாதத்துல ஏற்படக்கூடியது என்னதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கேது பகவானினுடைய பெயர்ச்சி. இதனால் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் தாயார் சம்பந்தப்பட்ட சில இடத்துல மிகப்பெரிய ஒரு மனவேதனையை கொடுப்பார். திடீர்னு நல்லா இருந்திருப்பாங்க அம்மா, திடீர்னு அந்த உடம்பு சரியில்லாம அவங்களுடைய பிரிவு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மனவேதனையை கொடுத்திருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையை ஸ்தம்பித்த அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த 4ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் மிகப்பெரிய மனவேதனையை தாயார் வழியில கொடுத்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டம் அது 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி வர்றதுனால இந்த ராசி என்பர்கள் மிகவும் ஒரு துணிச்சலோடு செயல்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதாவது திருமண உறவுகள்ல நிறைய பாதிப்புகள் இருந்தாலும், விவாகரத்து வழக்குகள் இருந்தாலும், அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பயந்துகிட்டே இருந்த இந்த ரிஷபராசி என்பர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பர்கள் காதல் சம்பந்தப்பட்ட ப்ரப்போசல்ஸ்லாம் நிறைய இருக்கும். அவர்களுக்கு உண்டான வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான சில உறுதித்தன்மை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதுதான் அந்த உபஜய ஸ்தானத்துல வரக்கூடிய அந்த கேது பகவானினுடைய மாற்றங்களும். அடுத்து பாத்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து அந்த ராகு பகவான் மகர ராசிக்கு வரும்போது ஒரு ஸ்திரத்தன்மையை உங்களுடைய வேலை ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் எந்த வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள்ல உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை இந்த பெயர்ச்சிகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி நம்ம இந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான சில உறவுகள்ல நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அது கணவன் மனைவி உறவா இருக்கலாம், வெளியில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டிற்கு தெரியாமல் இருக்கக்கூடிய மறைமுக உறவுகளாக இருக்கலாம். அதாவது வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப நம்மளை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு ஆதரவாக வெளியில வந்த உறவுகளே பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நிலைமைக்கு அவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்புல இருந்திருப்பாங்க. அது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சிகளாக தான் இந்த குரு பெயர்ச்சி, சனி வக்ரத்தன்மை, அடுத்து ராகு கேது பெயர்ச்சி அமைய போகுது. இதுல உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து
பார்த்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில அமைப்புகள் மாறுபடும். உங்களுடைய ராசி லக்னத்தை பொறுத்து உங்களுடைய திசாபுத்திகளின் அமைப்பு, நீங்க பிறந்த உடனே ஒரு கட்டம் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த லக்னம், இந்த ராசி, இந்த இடத்துல குரு பகவான் இருக்காரு, குரு பார்வை இருக்கு, இப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள்லாம் இருக்கும். அதை பொறுத்து இந்த கோச்சார கிரகங்கள் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு 100% அந்த வாழ்க்கை மாற்றம், திடீர் யோகங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த 6 மாதம் இந்த ராசி என்பர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான் நன்றி, வணக்கம்.